நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். உண்மையில் வடக்கில் என்ன நடக்கின்றது என்ற கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. மணல் மாஃபியாக்களுடைய செயற்பாடு என்பது நாளுக்கு நாள் அராஜகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயமும் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த மணல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சம்பவம், காவல்துறையினர் இறந்த சம்பவம் சார்ந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் சமூக வலைதளத்திலையும் சரி, அதே போன்று அமைச்சர்கள் பலர் கருத்து அறிக்கைகளை வெளியிடுகின்றமை, அவசர கலந்துரையாடல்களை உண்டு பண்ணுகின்ற நிலைப்பாடெல்லாம் காணப்படுகிறது. இந்த இடத்துல அமைச்சர் ஒருவர் சொல்லி இருக்கின்றார், ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில மனுஷர், அதாவது அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில காவல்துறையினர் மீது மணல் மாஃபியாக்கள் கை வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். இது இருக்கின்ற பொழுது இது அமைச்சருடைய கருத்து. அவசர கூட்டங்கள் இடம்பெற்றது. இது சார்ந்த நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். இது இருக்க இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறான கருத்துக்களை பகிர்கிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு காவல்துறையினர் இறந்துட்டார், அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற இந்த விடயம் தெரிந்ததுடன் அமைச்சர்கள் பல்வேறுபட்ட கண்டன அறிக்கைகளை விடுகின்றார்கள். அதிகாரிகள் இருந்து ஓடி வருகின்றார்கள். அதிகாரிகள் அவசர கலந்துரையாடல்களை போடுகின்றார்கள். உடனடியாக இது சார்ந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், சட்டங்கள், திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் உறுதுணையாக செயற்படுகின்றார்கள். ஆனால் காவல்துறையினருடைய அராஜக நிலை காரணமாக பல இடங்கள்ல கொலைகள், சுட்டுக் கொல்லப்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. இதை யாராவது எந்த அமைச்சராவது இல்லாட்டி எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவது கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார்களா என்ற கேள்விகளை மக்கள் எழுப்பி இருக்கின்றார்கள். இது இருக்கின்ற பொழுது இன்றைய நாள்ல நான் 11 சமூக வலைத்தளத்துல பார்த்திருந்தேன். இந்த அல்லைப்பட்டியில அந்த ஒரு இளைஞன் உயிரிழந்த சம்பவத்தை எடுத்து எந்த அமைச்சர் இல்லையென்றால் எந்த கட்சியில இருந்து இல்லையென்றால் எந்த மக்கள் பிரதிநிதி அறிக்கைகளை வெளியிட்டார்கள், அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே அப்படி செய்யவில்லை. ஆனால் ஒரு காவல்துறையினருக்கு இந்த நிலை நேர்ந்ததுடன் ஏன் இவ்வாறான திடீர் அதிரடி முடிவுகளை எடுக்கின்றீர்கள் என்று கேட்டிருந்தார். உண்மையிலேயே இந்த அல்லப்பட்டி அந்த இளைஞனுடைய கொலைக்கு பின்னால இருக்கக்கூடிய நகர்வுகள் இன்றும் மறைக்கப்பட்டதாக இருக்கின்றது ஒரு விடயம். இதையும் தாண்டி இந்த இளைஞனுடைய இறுதி கிருஜிகளுக்கு அங்கு காவல்துறையினர் அவர்களுடைய சொந்தக்காரரை விடாது பலவிதமான அராஜகத்தை செய்திருந்தார்கள். இதுக்கு யாராவது ஏதாவது திட்டத்தை அமல்படுத்தினார்களா இல்லாட்டி சட்ட நடவடிக்கைகள் எடுத்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது. சரி, இதுவரை இருக்க கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த மணல் மாஃபியாக்கள் சார்ந்து தன்னுடைய கருத்தாடலை முன்வைத்திருக்கின்றார். அது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆரம்பத்துல நான் சொல்லி இருந்தேன், வடக்கில் இருக்கக்கூடிய மணல் மாஃபியாக்களின் பின்னால ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில காவல்துறையினர் இருக்கின்றார்கள். அவர்களை வெகு விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்ற விடயத்தை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லி இருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் இடம்பெறும் சட்டவிரோத கனிவள அகழ்வு மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில அவசர விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். மணல் கொள்ளையர்களிடம் இருந்து நமது வளங்களை பாதுகாக்க வேண்டும். அண்மைய நாட்கள் 6 கொள்ளையர்களினால் 6 உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு காவல்துறை உத்தியோகத்தரின் உயிரை கூட காவு வாங்கி இருக்கிறார்கள். இது ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையாக காவல்துறையினரின் உத்தியோகத்தரின் உயிரை பறிக்கின்ற அளவுக்கு சென்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் என்ற விடயமும், ஒரு மணல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதனூடாக ஒரு கியூப் மண் 7500 ரூபாய்க்கு வழங்க முடியும். அதனால் ஒரு டிப்பர் மண் 23,000க்கு பெற முடியும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு அதனை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்ட செலவுகளை கணித்தால் சுமார் 55,000 தொடக்கம் 65,000 மண்ணை அந்த விலைக்கு மண்ணை விநியோகிக்க முடியும் என்கின்ற விடயத்தை இவர் சொல்லி இருக்கிறார். சட்டவிரோதமாக மணலை விற்பனை செய்யும் மணல் மாஃபியாக்கள் ஒரு டிப்பர் மண்ணை 1,20,000 ரூபாய் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்கின்றார்கள். இவ்வாறான மணல் மாஃபியாக்களின் பின்னால ஒரு சில அரசியல்வாதிகள், சில காவல்துறையினர் இருக்கிறார்கள். இவர்களை வெகு விரைவாக சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்ற விடயத்தை இவர் சொல்லி இருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான செயற்பாடுகளை இந்த சட்டத்தின் முன் இவ்வாறானவர்களை நிறுத்துவது என்பது தனியாக செய்ய முடியாது. அரசாங்கம் தனியாக கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே காவல்துறையினர் அவரோடு சேர்ந்து
அரசாங்கத்தோடு சேர்ந்து மக்கள் பயணிக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே கட்டாயம் பொதுமக்களுடைய தேவை இருக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதையும் தாண்டி இவர்களுக்கான அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்படும், விசேட ரகசிய இலக்கங்கள் என்கின்ற விடயங்களையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இனி வருகின்ற காலத்துல இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. இனியாவது இந்த மணல் மாஃபியாக்களுடைய நிலைப்பாடு குறையுமா இல்லையா, என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.